இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை வசனங்கள் 34 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பரிசேயர்கள் ஒன்று கூடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்ட பரிசேயருக்கு, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்று சொல்லி அவர் பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏறத்தாழ 613 சட்டங்களை ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு 2 கட்டளைகளை மாத்திரமே கொடுத்து அதை நம்மை பின்பற்ற சொல்லி நமக்கு ஆலோசனை தருகிறார். ஒன்று கடவுளை அன்பு செய்வது, மற்றொன்று சக மனிதர்களை அன்பு செய்வது. இந்த இரண்டையுமே நாம் செய்கிற பொழுது முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மீது ஒரு வகையான அன்பையும் மனிதர்கள் மீது வேறு ஒரு வகையான அன்பையும் செலுத்த சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக கடவுளையும் முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நாம் அன்பு செய்ய வேண்டும். அதே போல சக மனிதர்களையும் நாம் நம்முடைய முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும். அதாவது நம்மை அன்பு செய்வது போல நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் மனிதர்களை நேசிப்பதில்லை. கடவுளுக்கு தாராளமாய் கொடுக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வறுமையில் வாடுகிற ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை. கடவுளுக்காக தாராளமான உள்ளத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் இரக்க குணத்தை சமூகத்தில் வெளிப்படுத்துவதில்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காரியத்தை கற்றுத்தருகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளை நாம் நேசிப்பது போல நாம் சக மனிதர்களையும் இந்த உலகத்தில் உள்ள உறவுகளையும் நேசிக்க ஆண்டவர் தருகிற இந்த ஆலோசனைகளுக்கு நாம் முழுமையாய் செவி கொடுத்து உண்மையான அன்பை கடவுளை நோக்கியும் மனிதர்களை நோக்கியும் வெளிப்படுத்துவோம். அர்த்தமுள்ள சாட்சிகளாய் உலகத்தில் வாழ்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.